ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே மார்னிங் வாசலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளில் கோலம் போடுற பழக்கம் இருக்கிறதுனால நான் செஞ்சேன். மஞ்சளில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்து இந்த மாதிரி 2 புறமும் கோடு மாதிரி போட்டிருந்தேன். பக்கத்துலேயுமே உருளி வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனால அந்த இடத்துல அதிகமாக கோலமும் போட முடியாது. வாசல் சென்டர்லேயுமே கோலம் போட முடியாது. பசங்க மிதிக்கிறதுனால மஞ்சள் கால் மிதி படக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் போடலை. சின்னதாக உருளி வச்சு அதில் செவ்வரளி போட்டு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நடுவில் அந்த குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்களே, வீட்டு குறிஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூ வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வாசலை டெக்கரேட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு இது தான் க்ளீனாக தொடச்சிட்டு மஞ்சள் வச்சு பார்க்குறப்ப ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தேன்னா சும்மா என்னோட ஒரு க்ரியேட்டிவிட்டி மாதிரி மணி பிளான்ட்ஸ் வச்சுருந்தேன். அந்த மணி பிளான்ட்ஸில் எப்பயுமே அந்த வண்டு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு குட் வைப்ஸாக இருக்கிறது மாதிரி இருக்கும். நல்ல க்ரீனரிஸ் பார்த்துட்டு அதுக்கு மேலே நல்லா மஞ்சள் வச்சு டெக்கரேட் பண்ணதை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். கதவில் பார்த்தீங்கன்னா ஆகாசக்கிழங்கு, கருடக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் தண்ணி தெளித்து விடுவேன். இது 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தெளித்து விட்டுருந்தாலே போதும். நான் கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். நிறைய வளர்ந்து அந்த இடத்துல நான் காஞ்சும் போயிடுச்சு. ஸோ வாடின மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் ட்ரிம் பண்ணியிருந்தேன். நல்லா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறப்போ இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் சூப்பராக வந்திருக்கும். இதில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இது துளிர் விட்டு வர்றது வீட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கிழங்குலையுமே. நம்ம வரக்கூடிய பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையும் அது உள்வாங்குன்னு சொல்லுவாங்க. அழகாக நெல்மணி தோரண மாலை போட்டிருந்தேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் தம்பி ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். கண்டிப்பாக கேக் செய்ய முடியாது, ஏன்னா வீடு வாசல் எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். அதனால் சரி நான் உனக்கு குக்கீஸ் பண்ணி கொடுக்குறேன்டா, பட்டர் குக்கீஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறடா அப்படின்னு சொல்லிட்டு, பட்டர் குக்கீஸ் ஆனால் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதுவும் வித்தவுட் ஓடிஜி. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க ஓடிஜி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற ரிசல்ட், பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு எப்படி இருக்குன்றது தெரியலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி நான் செஞ்சு கொடுத்தேன். ஒரு 20 minutes பேக் பண்ணுற மணிக்கு வந்துருச்சு. ஃபுல்லாமே ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். ஃபைனலி எப்படி வந்துருச்சுன்ற வீடியோவும் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். நினச்சதை விடவே நல்லா தான் வந்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒருவேளை ப்ரௌன் சுகர் சேர்த்துருந்தா அந்த ரொம்ப குக்கீஸ் ஒரு எல்லோயிஷ் கலரில் கிடச்சிருக்குமா அப்படின்றது தெரியலை. பட் குக்கீஸ் சாக்கோ சிப்லாம் போட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வரணும். சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ட்ரை பண்ணேன். பட்டர் போட்டு ட்ரை பண்ணதுனால டேஸ்ட் அல்டிமேட்டாக ரொம்பவே ரிச்சாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோவாகவே போடுறேன். சாக்கோ சிப்ஸ் இது எல்லாம் பசங்க அதுக்கு மேலே செஞ்சதே 4 பிஸ்கெட் தான் சண்டை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ என்னோட சமையலுக்கு இவ்வளோ அடிமைகளாக இருந்துச்சு. நானே இப்போ தாண்டா தவந்துக்கிட்டு இருக்கேன் சமையலில், என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு குக்கீஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேஸ்ட் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருந்துச்சு. சாயந்தரம் போல் எல்லா பாத்திரங்களையும் நல்லா கழுவி வச்சுட்டு விளக்கேற்றுற வேலையை அஸ்யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகனுக்கு தீபம் போட்டு வீட்டில் இருக்கிற பூவை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவேன். அடிக்கிற வெயிலுக்கு என்னால் இன்றைக்கி வெளியில் போக முடியாத சூழ்நிலைன்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அரளிப்பூ, அந்த வீட்டு குறிஞ்சி பூ இதெல்லாம் வச்சு அழகாக நீட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அந்த ஒயிட் அண்ட் எல்லோவில் இருக்கப்போ அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இவ்வளோ பத்தி வாடையவே ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு அந்த வாடை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தூபம் காட்டி பச்சை பால், பசும்பால் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு என்னுடைய பூஜையை இன்றைக்கி நான் முடிச்சுக்கிட்டேன். செவ்வாய்க்கிழமை எப்பயுமே எனக்கு இப்படி தான் போகும். காலையில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் பார்ப்பேன். ஈவினிங் டைம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு டைம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 5 to 10 நிமிஷம் சாமிக்கிட்ட கண்ண மூடி 5 நிமிஷம் யோகா பண்ணுறது மாதிரி மனசில் என்ன இருக்கோ அதை வேண்டிட்டு வருவேன். இந்த ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் புதுசாக எங்கள் வீட்டில் வாங்கி வச்சேன். இந்த மாதிரி வாங்கினது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மாதிரி வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீனரிஸ் வீட்டில் எங்கிட்டு திரும்ப இருக்கும் போது நிறையாவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்.